ஓகே, இப்போ நம்ம ஃபுட் வெப்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஃபுட் செயின் என்னன்னு பார்த்தோம். செயின் வந்து ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அதில் வந்து ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காமனாக யார் இருப்பா? பிளான்ட்ஸும் டீகம்போசர்ஸும் வந்து காமனாக இருப்பாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் ஃபுட் வெப்னா என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் ஃபுட் செயின் ஒரு எக்கோசிஸ்டம்ல இருந்தால் அது ஃபுட் வெப்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிளான்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, உலகத்துலேயே பிளான்ட்ஸ்னால மட்டும்தான் தான் ஃபுட்டை வந்து தயாரிக்க முடியும், ப்ரொடியூசர்ஸ். இப்போ ஆல்கே இல்லை பிளான்ட்ஸு, ஏன்னா அவங்க கிட்ட குளோரோஃபில் இருக்கும், அவங்களால அந்த சன்லைட்டை வச்சு வாட்டர் ஏரை வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தே ஆர் கால்ட் ப்ரொடியூசர்ஸ். அவள் ப்ரொடியூசர்ஸ்னால் யார்? தே ப்ரொடியூஸ் ஃபுட். ஓகேவா? இப்போ இங்கே படிங்க, இது என்ன சொல்லுது? Green plants are the producers of food because of all other living organisms depend on them either directly or indirectly for food. இப்போ என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, ப்ரொடியூசர் மட்டும்தான் ஃபுட்டு தயாரிக்கிறான். அப்போ நம்ம வந்து இப்போ பாம்பு சொல்லலாம், நான் புல்லு சாப்பிட மாட்டேனே, நான் வெறும் ரேபிட் தானே சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டா, ஆனால் ரேபிட் எதை சாப்பிடுது? ப்ரொடியூசர் பிளான்ட்ஸ் தானே சாப்பிடுது. அப்போ கவு மாதிரி இருக்கிறது நேராக கிராஸை சாப்பிடும் போது தே ஆர் கால்ட் டைரக்ட்லி சாப்பிட்றாங்க. டைரக்டாக தே டிபெண்ட் ஆன் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பாம்பு மாதிரி இருக்கிறவங்க, ஈகிள் மாதிரி இருக்கிறவங்க, இன்னொரு அனிமலை சாப்பிடுறவங்க இல்லையா, அவங்க இன்டைரக்ட்லி பிளான்ட் தான் சாப்பிடுவோம். எப்படி பார்த்தாலும் நீ இந்த செயினை போய் பாரு. இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம்? ஈகிள் சொல்லுவோம், அவ்வளோதானே சாப்பிட்டேன்னு சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம். அப்போ ஈகிள் என்ன சொன்னோம்? நான் வந்து அவ்வளோதான் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் அவளுக்கு எப்படி பார்த்தாலும் ஃப்ராகையோ ரேட்டையோ தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் ரேட்டோ ஃப்ராகோ கடைசியில் பார்த்தா கிராஸை தான் போய் சாப்பிட்ருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் எப்படி கடைசியாக டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எங்கே போய் சாப்பிட இருக்கும்? பிளான்ட் ப்ரொடியூசர் தான் இருக்கும். ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஃபுட் பிரமிட் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் இது பேர் என்ன? ஃபுட் பிரமிட். இந்த ஃபுட் பிரமிட்ல இந்த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்றது யாரு? ஆல்கே, aquatic animals, plants, grass, tree எல்லாமே என்னது? They are primary producers. They are called PP, primary producers. அவங்களுக்கு கீழே யார் பாருங்க? soil decomposers யாரு? fungi and bacteria. அப்ப கீழே இருக்கிறவங்க பேர் soil or decomposers. மேல ஃபர்ஸ்ட் பிரமிட்ல இருக்கிறவங்க PP, primary producers. இந்த இவங்க வந்து இவங்க வெறும் பிளான்ட்ஸ், இந்த பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிடுவாங்க. சில பேர் ஹெர்பிவோரஸ். அவங்கள we call them as primary consumers. அவங்க என்னன்னு சொல்றோம்? பிசின்னு சொல்றோம். அந்த மாதிரி தான் அவங்க பிசி. பிசிக்கு மேல இருக்கிறவங்க யாரு? கார்னிவர்ஸ் ஆர் செகண்டரி கன்சியூமர்ஸ். ஆம்னிவர்ஸ் என்னப்பா? பிளான்ட்டையும் சாப்பிடுவாங்க, அனிமலையும். க்ரோ, டாக், க்ரோ ரெண்டுமே ஆம்னிவரஸ் தான். அவுல் இதெல்லாமே ஆம்னிவரஸ் தான். புரிஞ்சுச்சா? அப்ப கடைசியில ஆம்னிவரஸ்க்கு மேல இருக்கிறவங்க டாப் கார்னிவரஸ். அப்போ இங்க பாரு. அப்ப இங்க என்ன தெரியணும்னா, இவங்க பிரைமரி கார்னிவர்ஸ், செகண்டரி கார்னிவர்ஸ். புரியுதா? பிரைமரி கார்னிவரஸ், இங்கே கார்னிவர்ஸ், இவன் டாப் கார்னிவர்ஸ். இவன் டெர்ஷரி கன்சியூமர்ஸ், இவன் பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர்னு இருக்கு. இவனுக்கு இன்னொரு பேரு ஆம்னிவோரஸ்னு இருக்கு. அப்ப இது பேர் என்னது? ஃபுட் பிரமிட். இப்போ இங்க பாரு, படிப்பாக்கலாம். ஸ்ரீநாத் என்ன சொல்றான்? அப்போ பெரிய லெவல்ல ரெண்டா பிரிக்கலாம். ஒருத்தர் ப்ரொடியூசர், மத்த எல்லாமே கன்சியூமர்ஸ் தான். ஆனா அந்த கன்சியூமர் எத்தனை டைப் இருக்கான்? பிசி இருக்கான், செகண்டரி இருக்கான், டெர்ஷரி இருக்கான். பிசி, அப்புறம் எஸ்சி, டிசி. டிசி. அப்ப இந்த மூணுமே, அப்ப இவங்க எல்லாமே கார்னிவர்ஸ். மூணு, இவங்க ஒருத்தர் தான் ப்ரொடியூசர்ஸ். அவ ப்ரொடியூசர் கார்னிவர்ஸ்னு ரெண்டா கூட பிரிக்கலாம் நம்ம. சரியா? அப்ப the herbivores are the primary consumers. அவங்கள பிபி.
ஹெர்பிவோரஸ் சாப்பிடுறவங்க எல்லாம் யாரு? ஹெர்பிவோரஸ்க்கு எக்ஸாம்பிள் யாரு? டியர், கவு, கோட். இதெல்லாம் ஹெர்பிவோரஸ். இதெல்லாம் ஹெர்பிவோரஸ். இந்த ஹெர்பிவோரஸ்ல நம்ம கார்னிவர்ஸ் வந்து ஹியூமன்ஸ். இதுல வந்து அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ் சொல்றோம். புரியுதா? இந்த எபெக்ஸ் கன்சியூமர்னா யாரு? ஏபெக்ஸ்னா ஒரு பிளேயர் சாப்பிடுவாங்க. இந்த பிரமிடோட டிப்ல இருக்கிற நம்பர் பேர் என்னது? ஏபெக்ஸ் கன்சியூமர்ஸ். இந்த ஏபெக்ஸ் கன்சியூமர்ஸ் கடைசியில எங்க போவான்? இவனை யாரும் சாப்பிட மாட்டாங்க, இவன் டீகம்போசரா போயிடுவான். அப்படி பார்த்தா ஃபாக்ஸ் ஒரு ஏபெக்ஸ் கன்சியூமர், ஹியூமன் ஒரு ஏபெக்ஸ் கன்சியூமர். ஆமா, இந்த ஃபுட்டோவை போய் பாரு. இங்க பாரு, ஃபாக்ஸ் இருக்கா, அவுல் இருக்கா, அப்புறம் இங்க ஈகிள் இருக்கா. இவங்க எல்லாம் என்ன இருப்பாங்க? ஏபெக்ஸ். அப்ப ஈகிள், வல்ச்சர் ஈகிள், ஃபாக்ஸ், அவுல். அவுல் ஆல்சோ இஸ் a ஏபெக்ஸ். அப்ப ஏபெக்ஸ்னா அந்த பிரமிட்ல எங்க இருப்பாங்க? மேல டாப்ல இருப்பாங்க. அவங்க தான் they become the prey to the apex consumers அப்படினு சொல்றோம். apex. அப்ப when an organisms die எங்க போவோம்? the bacteria and fungi that live in the soil feed on the carcass. என்ன? கறிக்கு பேரு தான் carcass. உடம்புல இருக்கிற அந்த தோல் கீழ இருக்கிற அந்த கறிக்கு பேரு carcass. அப்ப இந்த carcass breaking down into simpler substance that can nourish the soil. Microorganisms தான் இங்க பாரு. அப்போ these microorganisms are called decomposers. These அங்க பாத்து படிங்க. These microorganisms are the decomposers. இந்த decomposers என்ன பண்ணும்? Decomposers help the plant to grow and maintain the food. அப்ப decomposer இல்லன்னா plant வளராது. plant வளரானா மேல இருக்கிற யாருக்குமே சாப்பாடு கிடைக்காது. அப்போ யார் ஹெல்ப் பண்ணுவாரு? Decomposers helps the plant to grow. சரியா? This is very informative அப்படினு சொல்றான். Now I understand why green plants are very important to us. இதுல என்ன தெரியுது? Green plants are important to us. ஏன் படிங்க பார்க்கலாம். Green plants are the only organism that can make their food from sunlight, or in other words, they absorb energy from the sun and cover it into food that give all other organisms energy. Thus, the sun is the ultimate source of energy, and green plants are the producers carbon. இப்ப வெயிட் பண்ணு. இதுல என்ன தெரியுது அப்படினா, அப்ப இது வந்து எனர்ஜி எங்க ஆரம்பிக்குது? Sun. Ultimate source of energy is sun. Sun கிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கி தான் ப்ரொடியூசரே ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். சன் இல்லைன்னா ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுமா? அப்போ அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் சன். அப்போ கிரீன் பிளான்ட் வந்து அவங்களால மட்டும்தான் ஃபுட்டு ஃப்ரம் சன்லைட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது they absorb the energy from the sun and convert it into food. ஓகேவா? அதனால அதே மாதிரி கிரீன் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு த producers. Okay, அடுத்து பாருங்க. இப்போ அப்போ இவன் என்ன சொன்னா கவின்? Now I understand why our ancient scholar consider sun ஒரு தேவதர். சன் என்னன்னு சொல்லுவோம்? தேவதானா ஒரு தேவர். ஏன் சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். கோயில்ல தான் சூரியனுக்கு கடவுள் வச்சிருக்கோம். ஏன்னா சூரியன் இல்லைன்னா உலகமே இல்ல, ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணனும்னா யாருக்குமே சாப்பாடு கிடையாது. ஆனா சன்னை விட அவத்தோட வாட்டரும் தேவை. பட் சன் ஓல்டு பத்தி பேசல, எது முக்கியமான விஷயம் லைஃப் ஃபார்முக்குன்னு பாக்குறோம். புரிஞ்சுதா? சன். சரியா? சரி, இப்போ அடுத்து என்ன சொன்னோம் பாரு. Now we all know that all food chain also have யார் இருக்கா? Decomposers the last biotic. அப்ப decomposer biotic ஏ biotic அப்ப imagine what would happen if the dead organisms do not decay. இப்போ சப்போஸ் decomposers இல்ல அப்படின்னா எல்லாமே அப்படியே கிடக்கும். பூமி ஃபுல்லா பொல்யூஷன் ஆகி அப்போ சைக்கிளே நடக்காது. அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? that sounds terrifying. In the absence of decompose there will be pile of carcasses. எங்க பார்த்தாலும் நாத்து அடிச்சிட்டு no place for living beings. உயிர் வாழறதுக்கு நமக்கு எதுவுமே இருக்காது. ஆனா decomposers தான் break down the deceased organisms, இறந்து போன ஆர்கனிசம்ஸை உடைச்சி சிம்பிளர் சப்ஸ்டன்ஸா மாற்றி கொடுக்கறது decomposer. அப்போ யார் முக்கியம்? ஒன்று சன்லைட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அவனும் முக்கியம். டீகம்போசஸும் முக்கியம். டீகம்போசஸ் இல்லைன்னா எல்லாமே அப்படியே இருக்கும்.
நம்மளை சுற்றி எல்லாம் நாய் செத்து போனால் அப்படியே இருக்கும், மரம் விழுந்து போனால் அப்படியே இருக்கும், எல்லாம் அப்படியே இருந்து வீணாக போகும், நம்ம வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ அடுத்தது என்ன சொல்கிறேன், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் நாட் ஒன்லி த ப்ரொடியூசர்ஸ். அப்போ நம்ம எதை பற்றி கவலை பண்ணணும், ப்ரொடியூசர்ஸை பற்றியும் கவலைப்படணும், அதே டைமில் பட் த டீகம்போசர்ஸையும் நம்ம கவலை பண்ணணும். அப்போ இட் லுக்ஸ் லைக் த ஃபுட் செயின் பிளே எ பிக் ரோல் இன் த எக்கோசிஸ்டம். அந்த ஃபுட்டு அப்படி செயின் ஆகிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும், சுற்றலைன்னா என்ன ஆகும், உலகமே இயங்காது, உலகமே இருக்க முடியாது, அந்த எக்கோசிஸ்டமே நல்லா இருக்காது. அதனால ஃபுட் செயின் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ecosystem. இப்போ அடுத்தது பாரு, certainly they do. Imagine a forest not having any carnivorous like lion. இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, இந்த ஃபாரஸ்ட்ல லயனே இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், வெறும் மான் மட்டும் நிறைய மல்டிப்ளை ஆகிடும், இருக்கிற எல்லா புள்ளியும் தின்னணும், அப்புறம் ஃபாரஸ்டே புல் இல்லாமல் மான் செத்து போய் கிடக்கும். கரெக்டா? அப்போ வாட் டு யூ திங்க் would happen? All the deer and other herbivores ஹாப்பியாக இருக்கும், ஆனால் they did not fear for life. But what would happen to the deer population? It would increase vastly. Increase ஆகிடும். அப்போ the deer population will be so high that we will not have enough grass to graze, so there will be shortage of food for them and they would start entering our field to get food. இப்போ என்ன, மாடு காட்டில் புல் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வளைகிற அரிசி நெல் கோதுமை எல்லாம் வந்து புகுந்து மேய்ஞ்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ what will happen if the deer population was very less and there is no deer in the forest? இப்போ சப்போஸ் கார்னிவரஸும் இருக்காது, எல்லாமே ஃபாரஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் புல்லுங்க தான் இருக்கும். அப்போ in that case the carnivores would not be able to find food for themselves. Then they will also enter the village and carry away cattle or sometimes even people as food. புரியுதா? அதாவது இப்போ இந்த சைக்கிளில் எல்லாரும் வேலை செய்யணும். அதாவது மான் இருக்கணும், புல்லை சாப்பிடணும், லயன் இருக்கணும், மானை சாப்பிடணும், லயன் சாகணும், டீகம்போசர் திருப்பி இடம் கொடுக்கணும், திருப்பி புல் வளைக்கணும், அப்படி இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கணும். சைக்கிள் நடக்காம இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒன்று லயனே இல்லை அப்படின்னா மான் நிறைய ஆகி நம்ம உழைக்கிறதெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிடும். இப்போ மானே இல்லை அப்படின்னா லயன் நம்ம வீட்டுக்கு போது நம்ம உழைக்கிற ஆடுதுக்கு போகும். ஸோ எப்படி பார்த்தாலும் பிரச்சனை வரும். புரியுதா? சரி, now I understand that the role of all organisms in the food chain is maintaining a balance. அப்போ இதை தான் பேலன்ஸ் இந்த ecosystemனு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம், we should have a balanced ecosystem. Too much or too less of any can harm the balance. அப்போ ஏதோ ஒன்று அதிகமாக இருந்தாலோ இல்லை கம்மியாக இருந்தாலும் என்ன ஆகும், ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். என்ன ஆகும், ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்து என்ன படிக்கிற மாதிரி each one of us has a role to play in keeping our environment fit for living. We can ensure that we do not generate too much waste, as dumping of waste is one of the leading cause of pollution, especially in urban areas, which in turn can affect the food chain. இப்போ நம்ம மனுஷங்கக்கிட்ட வருவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இந்த பையன் என்ன பண்ணுறான், அவனுக்கு நான் வந்து ஒரு 10 நோட்டு வாங்கி தரேன். இந்த பையன் என்ன பண்ணுறான், 10 நோட்டையும் பேப்பரை கிழிச்சு வெறும் ராக்கெட்டாக செஞ்சு விடுறான். ராக்கெட்டாக செஞ்சு விடும்போது நோட்டு தீர்ந்து போச்சு. உடனே நான் கடைக்கு போய் இன்னும் 10 நோட்டு வாங்குறேன். அந்த கடைக்காரர் என்ன சொல்றாரு, எப்பா நோட்டு எங்கேருந்து வருது, நோட்டு மரத்துலேருந்து தான் வருது. அப்போ இன்னும் ஒரு 10 மரம் எக்ஸ்ட்ரா வெட்டுறாரு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நீ செய்கிற ராக்கெட்னால நம்ம நிறைய வுட்டு கட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ ஃபாரஸ்ட் என்னவும் குறைஞ்சி போயிடும். ஃபாரஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா புல்லு குறைஞ்சி போயிடும், புல்லு குறைஞ்சி போச்சுன்னா மான் குறைஞ்சி போயிடும், மான் குறைஞ்சி போச்சுன்னா லைன் குறைஞ்சி போயிடும். கடைசியில் எக்கோசிஸ்டம்ல ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி எல்லாமே ஒரு பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக இருக்கணும்னா சைக்கிளிக்காக இருக்கணும், பேலன்ஸாக இருந்தாலும் அதனால அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே பொல்யூஷன் நிறைய பண்ணக்கூடாது. வி ஷுட் நாட் ஜெனரேட் டூ மச் வேஸ்ட். இப்போ கை கழுவ போறோம்னா கை கழுவுனா போதும். நம்ம என்ன பண்ணுவோம், பைப்பை திறந்து விட்டுட்டு நிறைய நேரம் கை கழுவோம், அப்போ நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ வி ஷுட் நாட் கிரியேட் நிறைய வேஸ்ட் வாட்டர். ஆனால் குடிக்கிற வாட்டர் கம்மியாக தானே இருக்கு. ஸோ அதனால நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். எவ்வளோ அதுதான் சொல்றேன், அதுதான் அவங்க கொண்டு வராங்க. அதனால தான் ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் RRன்னு கொண்டு வராங்க. புரியுதா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வி ஷுட் நாட் ஜெனரேட் டூ மச் வேஸ்ட். ஆனால் டம்பிங் ஆஃப் வேஸ்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆஃப் பொல்யூஷன் சொல்லிட்டாங்க. புரியுதா? அப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, there are 3 ways to reduce it. இதுக்கு என்ன பண்ணலாம், வேஸ்ட்டை நீட் டு பி டிஸ்போஸ்ட் ஆஃப். ஆனால் வித்தவுட் ஆடிங் பொல்யூஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள்னு சொல்றாங்க. RRR. அப்ப ரெடியூஸ்னா என்ன, எதையுமே தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணணும், நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது.
அது பேர் ரிடியூசிங். அப்போ ஒரு நாளைக்கு 10 நோட்டு 10 பென்சில் அப்படிலாம் பார்த்தா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணால் அது பேர் ரிடியூசிங். எதுவுமே கம்மியாக யூஸ் பண்ணணும், அது பேர் ரிடியூஸ். ரீயூஸ்னா என்ன? இப்போ நான் வந்து நீ யூஸ் நீ ஒரு மெட்டல் இது சோடா ஒரு பாட்டில் இருக்குல்ல, அதோட கேன் ஓபன் பண்ணிட்டு குடிச்சிட்டு குப்பையில தூக்கி போடல, அது பண்றதுக்கு பதிலா அது ரீயூசிங் மெட்டலுக்கு போட்டு அது மறுபடியும் ஒரு மெட்டல் ஆக்கி இன்னொன்று சோடா பாட்டில் ஆக்கி அதுல ரீயூஸ் பண்ணலாம். வெரி குட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பேனா இருக்கு, பேனாக்கு ரீஃபில் இருக்கும். பேனா தீர்ந்த உடனே பேனாவை தூக்கி போடாம ரீஃபில் மட்டும் கடையில் வாங்கி நம்ம திருப்பி அந்த பேனாவை யூஸ் பண்ணலாம். புரியுதா? இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணலாம். சரியா? ரீயூஸ். ரீசைக்கிள்னா என்ன அர்த்தம்? ரீசைக்கிள்னா நீ வந்து ஒரு பால் பாக்கெட் இருக்குன்னு வெச்சுக்கோ, அது வந்து குப்பையில தூக்கி போடாம நீ ஒரு ரீசைக்கிளிங்க்குன்னு கொடுத்தா அத வச்சு அவங்க பக்கெட் செய்வாங்க. வெரி குட். இது பேரு ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துவாங்க. இப்போ இதே நம்ம பேப்பர் இருக்குல்ல, நீ எழுதுன பேப்பர் இருக்குல்ல, எழுதுன பேப்பரை நம்ம வந்து பேப்பர் கிரைண்டிங் கடைக்குள்ள கொடுத்தோம்னா பேப்பரை அரைச்சி அவங்க கார்ட்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கார்ட்போர்டு, இந்த அட்டைக்கெல்லாம் போடுவோம் தெரியுமா, கார்ட்போர்டு, இதுவும் பேப்பர் தான், ஆனால் எழுதுன பேப்பர் வச்சு பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அது வந்து ரீசைக்கிள். அப்போ ஒரு பொருளை திருப்பி மாற்றி இன்னொரு பொருளை மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ரீசைக்கிள். ஒரே பொருளை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ரீயூஸ். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், இந்த 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கக்கூடாது. ஏன்னா அந்த 1 லிட்டர் தண்ணி பாட்டில் என்ன ஆகுது, ஒரு டைம் வாங்குவாங்க, வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு அங்கங்கே காசு கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி கொடுங்க, நம்ம ஒரே பாட்டில் வச்சு ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கோல்டு வந்ததுன்னா மூக்கு சளியெல்லாம் துடைக்க டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து நம்ம கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுவோம். கர்ச்சீஃப் என்ன பண்ணுவோம், திருப்பி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான். புரியுதா? அப்போ அது வந்து ரீயூஸ், ரெடியூஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணணும். புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இப்போ என்னாச்சு? The first one is reduce. The use of unnecessary things. Explain the one that can harm the soil and environment. We can reduce the use of plastic and other biodegradable substances. Non-biodegradable substance. Biodegradable substance na enna artham? Biodegradable substance na ஒரு பொருள் நம்ம மண்ணுல போட்டோம் அப்படின்னா அந்த பொருள் சீக்கிரம் மக்கி போயிடும், சீக்கிரம் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அது உடைச்சு கொடுத்துரும் ஷார்ட் டைம்ல. அப்படி பண்ணனா அது பேர் என்ன? பயோ டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ். அப்போ இப்போ நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு பழம் வாங்குறோம், ஆரஞ்சு பழத்தோட தோல், வாழைப்பழத்தோட தோல் எல்லாம் என்னது? பயோ டீக்ரேடபிள். நம்ம சும்மா குழித்தோல் மண்ணில் போட்டாலே கொஞ்ச நாள் அது டீகம்போஸ் ஆகிடும், கொஞ்ச நாள் அது டீகம்போஸ் ஆகிடும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் வாங்கிட்டு வர, இந்த பிளாஸ்டிக் வேற மண்ணில் குடித்தோடு போச்சா என்ன ஆகும்? ஆகவே ஆகாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த மைக்ரோவும் பிளாஸ்டிக்கை சாப்பிட்டது கிடையாது. அப்போ அந்த பிளாஸ்டிக் பல ஆயிரம் வருஷமா இருக்கும். அதனால தான் அதை வந்து நான் பயோடிகிரேடபிள் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? அப்போ இதை இங்க சொல்லிருக்கோம் பாரு, we can reduce the use of plastic and other non biodegradable. அப்போ நான் பயோடிகிரேடபிளுக்கு எக்ஸாம்பிள் என்னது? பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் இஸ் a non biodegradable substance. புரிஞ்சுச்சா? அது வந்து சீக்கிரம் போகாது. அப்போ இதே இங்க பாரு, அவன் சொல்றான் பாரு, what are non biodegradable substances? Now look at the used plastic pen in the corner of the garden from the amount of soil dirt. அது ரொம்ப வருஷமா இருக்கு. True Stina, the அவங்க டீச்சர் என்ன சொல்றாங்க, they asked to leave inside and reported when it was even by ants or other insects and disintegrates. அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இந்த வெஜிடபிள் பில், ட்ரைட் லீஃப் இந்த கார்டன் எல்லாம் என்ன ஆகும்? கம்போஸ்ட் ஆகும். அப்போ அது சீக்கிரமா சிம்பிள் சப்ஸ்டன்ஸா உடஞ்சி போயிடும். அப்படி உடஞ்சி போகிற சப்ஸ்டன்ஸ் எல்லாம் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சில விஷயம் நான் பயோடிகிரேடபிள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால சீக்கிரம் உடைக்க முடியாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று யாரு? பேட்டரி. பேட்டரி எல்லாம் பல வருஷம் கிடக்கும். அப்போ பேட்டரி, இது பிளாஸ்டிக் இதெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணணும், அப்புறம் கம்மியாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இதுதான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அதே மாதிரி ஃப்ரூட் பீல் அப்படிலாம் இருக்குல்ல, இப்போ நம்ம வீட்டில் நிறைய ஜென்ரேட் பண்ணுறோம்ல, இதை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் there is something called compost pit. கம்போஸ்ட் பிட்னா என்ன?
வீட்டில் நம்ம கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு, ஆரஞ்சு பழம், கிரேப்ஸ் சீடு, கிரேப்ஸு, காலிஃப்ளவர் தலை, பூ, வாழைப்பூ வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்போஸ்ட், அது மாதிரி வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன குழி மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. அது கம்போஸ்ட் பிட்டுன்னு பேர். என்ன சொன்னால், மை நானா என்ஷூர் தட் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் வில்ஸ் கோ டு த கம்போஸ்ட் பிட்டு. பிட்டுன்னா ஒரு சின்ன குழி. இந்த கம்போஸ்ட் பிட் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு 3 feet டீப் அண்ட் வைடு, அதில் நம்ம இந்த கிச்சன் வேஸ்ட்டை உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் மண்ணும் போட்டு அப்படியே வச்சுருந்தோம்னா 3 weeks என்ன ஆகும், we can find all that we put in it to mix with one another and அது ஒரிஜினலாக இருக்கிற ஃபார்மில் இருக்காது, அது சாயில் ஆகிடும், வித் கார்டன் சாயில். அண்ட் அது மூலமாக அதை நம்ம ரூட்ஸுக்கு பிளான்ட்டுக்கு போட்டோம்னா அது ஒரு நல்ல மென்யூர் ஆகிடும், என்ரிச்சடு சாயில் ஆகிடும். புரிஞ்சிச்சா? அப்போ கம்போஸ்டிங்னா என்ன, யூ மேக் ஏ பிட்டு, பிட் ஆஃப் 3 feet டெப்த்து, அதுக்குள்ளே யூ ஆட் இன் கார்டன் வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்டு, ஆரஞ்ச் பீல்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுட்டு லீவ் இட் ஓப்பன் ஃபார் 3 weeks. அப்போ 3 feet டெப்த்து, 3 weeks டைமு விட்டா என்ன ஆகும், அதெல்லாம் டீகம்போஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினலாக நம்ம போட்ட வாழைப்பழத்தோல் மாதிரி இருக்காது, ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து வேறு சில ஃபார்ம் ஆகி இட் வில் மிக்ஸ் அப் வித் த சாயில். அதை நம்ம வந்து பிளான்ட்டு கொடுத்தோம்னா அந்த பிளான்ட் நிறைய வளரும், அந்த பிளான்ட் நல்லா வளரும், அது ஒரு நல்ல மென்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது பாரு, குட் ஒர்க் பை யுவர் நானா. அது மட்டும் கிடையாது, இல்லை அது மட்டும் தான் போடலாமான்னா கிடையாது. ட்ரைடு லீவ்ஸு, காஞ்சி போன இலைகள், கிச்சன் வேஸ்ட்டு, கார்டன் வேஸ்ட்டு, மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட பயோடிகிரேடபிள் தான். அப்போ எதெல்லாம் பயோடிகிரேடபிள், கவுடன், அப்புறம் கிச்சன் வேஸ்ட், அப்புறம் ட்ரைட் லீஃபு, கார்டன் வேஸ்ட்டு, எல்லாமே பயோடிகிரேடபிள். அப்போ டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ்னா they can be broken down into simpler substance in the soil and become nutrients to the plant. Okay, இது யார் பண்ணுவா? This page is not about microorganisms. யார் இந்த decompose that live in the soil. இது யார் பண்ணுவா இந்த வேலையை? இந்த சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை உடைக்கிற வேலையை பண்ணுற ஒரு பாக்டீரியா, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இந்த சாயில் தான் இந்த வேலைகளை பண்ணோம். இவங்க தான் டீகம்போசர்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி யூ ஹவ் ஆல்சோ அப்சர்வ் தட் மெட்டீரியல் லைக் பிளாஸ்டிக் டு நாட் டீகம்போஸ், தே ஆர் கால்ட் நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ். அப்போ பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் யாரு, நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிச்சா? கம்போஸ்ட் பிட்னா யாருன்னு தெரிஞ்சிச்சா? எப்படி கம்போஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சா? சரி, அதே மாதிரி தே ஆர் கால்ட் நான் பயோடிகிரேடபிள். நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் பொல்யூட் த என்விரான்மெண்ட். எப்போவுமே நான் பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், பொல்யூட் த என்விரான்மெண்ட். அதனால அவங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரி பயோடிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸை நாம கரெக்டாக யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் டு மேக் இட் யூஸ்ஃபுல் டு அஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கோ பேக் டு த 3 R's. அந்த 3 R யார் யாரு? We have to reduce the non-biodegradable substance. Next R is reuse. You have to make use of the resources that are available to the maximum extent possible. For example, now we can reuse the containers we buy. Like paint எல்லாம் இருக்கிற பெயிண்ட் டப்பாலாம் வச்சு செடி வளர்க்கலாம். இப்போ நியூஸ் பேப்பர் வந்ததுன்னா அதை வந்து ராப்பிங் பேப்பராக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லையா? அன்யூஸ்டு பேப்பர் இருந்துச்சுன்னா அதை மற்ற சில்ட்ரன்களுக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ பி கிவன் ஃபார் ரீசைக்ளிங். ரீசைக்கிள்னா என்ன, கன்வர்ஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல் இன்டூ யூஸ்ஃபுல் மெட்டீரியல். நான் எழுதின நோட்டை நான் கொடுத்தா எனக்கு கார்ட்போர்டாக மாற்றுறதுலாம் ஒரு யூஸ்ஃபுல் மெட்டீரியல். அப்போ கன்வர்ஷன் ஆஃப் கிச்சன் வேஸ்ட் இன்டூ கம்போஸ்ட் வந்து ஒரு ரீசைக்ளிங். அப்போ இது மாதிரி அப்சைக்ளிங் வந்து மோர் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டு ட்ரெஸ்ஸு, நம்ம ஓல்டு ட்ரெஸ் என்ன பண்ணுவோம், ஓல்டு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இந்த குப்பை பை தயாரிக்கலாம். we can gift it to others also. ஓல்டு சாரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேகாகவும் கில்ட்டாகவும் செய்வாங்க. சாரியை வச்சு சுடிதார் செய்வாங்க, இன்னொரு ட்ரெஸ்ஸாக மாற்றி அப்படிலாம் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது இப்போ அப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ், we should not add garbage to the எர்த்து. எர்த்து ஒரு குப்பை தொட்டி கிடையாது, எர்த்தை வந்து நிறைய ஒரு பெரிய கார்பேஜோட மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது திஸ் இஸ் எ கிரேட் வே டு யூஸ் த திங்ஸ் எஃபிஷியன்ட்லி. அது மூலமாக இந்த காஸ்ட் ஆஃப் பையிங் த ஐட்டம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் ஃப்ரம் ஹார்ம் டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம், ஃபுட் செயினில் பொல்யூஷன் வருது, இதெல்லாம் வருது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? இப்போ லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் என்னது, ஆசிட் ரெயின்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், ஆசிட் ரெயின்னா என்ன, ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாமா?
இது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு Srinath சொல்றாங்க good Sumita it is also important for us to protect nature to help the sustenance of food chain. Let us remember when we are fertilizers and pesticides, the microorganisms in the soil cannot survive. Wait பண்ணு. இப்போ நான் என்ன பண்றேன், செடி வளருதுன்னு சொல்றேன். செடி வளரும்போது செடிக்கு வந்து ஃபர்டிலைசர் போடுவோமா, ஃபர்டிலைசர்னு சில கெமிக்கல் கொண்டு வந்து போடுறோமா, அப்போ அந்த கெமிக்கல் என்ன ஆகுதுன்னு கேட்டால் மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸை கொலை பண்ணிடுது. என்ன பண்ணுது? கொலை பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைடு, அங்கே வந்து ஒரு பூச்சி வருதுன்னா, அப்போ நம்ம வந்து ஒரு கொசு வருதுன்னா என்ன பண்ணுறோம், கொசுக்கு ஒரு கொசு மருந்து எடுத்துகிறோம். அந்த கொசு மருந்து வந்து ஒரு பெஸ்டிசைடு. அந்த கொசு மருந்து சாப்பிட்ட கொசுன்னா அது இறந்த போகுது. அப்போ அந்த மாதிரி ஒரு பெஸ்டிசைடெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் சாகுது. அப்போ மைக்ரோ ஆர்கனிசம் செத்து போச்சுன்னா என்னாச்சு, the organic matter will not be converted into nutrient மாற்ற முடியுமா? அப்போ மாற்ற முடியல என்னாச்சு, growth of plant வராது. அப்போ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், யூசேஜ் ஆஃப் கெமிக்கல் வந்து will reduce the soil fertility. அப்போ யூசேஜ் ஆஃப் ஃபர்டிலைசர் என்ன பண்ணும், it will kill the microorganism kill பண்ணா breaking down of the material into simpler substance nutrients பண்ண முடியாது. அப்போ plant சரியா வளராது. So we should make sure that நம்ம microorganisms இருக்கணும். We should not use chemicals to save the soil fertility. நம்ம fertility soil மண்ணு fertile இருக்கணும்னா we should not do that ன்னு சொல்றாங்க. அப்போ natural farming is the best way of which we can achieve this. இந்த மெத்தட் natural farming என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. டு க்ரோ பிளான்ட் தே வில் நாட் யூஸ் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட், இன்செக்டிசைட் ஆர் கெமிக்கல்ஸ். புரியுதா? அப்போ என்ன ஆகுது, அவங்க அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் இந்த ஃபார்மை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, சாயில் ஃபர்டிலிட்டி மெயின்டைன் ஆகும், அதனால நல்ல ஃபார்மிங் பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? We can also reduce the soil pollution but not dumping waste in landfills. இப்போ சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சாயில் பொல்யூஷன் கொண்டு போய் குப்பையெல்லாம் கொண்டு போய் இடத்துல குப்பை மலை மாதிரி கட்டி வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், அது லேண்ட் ஃபில்லுன்னு பேர். அப்படி பண்ணால் என்ன ஆகும், சாயில் will get polluted. அதே மாதிரி the chemical from the dump also harm the soil. இப்போ என்ன ஆகும்னா ஒரு மலை மாதிரி இப்படி கொட்டி வச்சிருக்கோன்னு வச்சுக்கோ குப்பைங்களை, மழை பெய்யுது, இந்த மழை என்ன பண்ணும், இந்த குப்பையில் இருக்கிற கெமிக்கல் எல்லாம் கரைச்சிட்டு போய் எங்கே கொண்டு போவோம், சீப்பேஜ் பண்ணி திருப்பி பூமிக்குள்ள கொண்டு போய் விட்டுரும், கிரவுண்ட் வாட்டரையும் பொல்யூட் பண்ணி விட்டுடும். ஸோ வி ஷுட் நாட் டம்ப் வேஸ்ட் இன் த லேண்ட்ஃபில். கெமிக்கல் ஷுட் நாட் பி டம்ப்டு ஜஸ்ட் லைக் தட் இன் த லேண்ட்ஃபில் பிகாஸ் தே லீச் இன் டு த அண்டர்கிரவுண்ட், தே லீச் இன் டு த அண்டர்கிரவுண்ட் வாட்டர். அப்போ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாயில் பொல்யூஷன் கேன் ஆல்சோ லீட் டு வாட்டர் பொல்யூஷன். மழை பெய்யும் போது சாயில் மேலே இருக்கிற கெமிக்கல் எல்லாம் கரைச்சிட்டு போய் எங்கே விடும், வாட்டர் பொல்யூஷன்ல விடும். அப்போ திஸ் இஸ் a good piece of learning for me. அப்போ நம்ம சாயிலும் பொல்யூட் பண்ணக்கூடாது, வாட்டரும் பொல்யூட் பண்ணக்கூடாது, ஏரும் பொல்யூட் பண்ணக்கூடாது. அப்போ திஸ் இஸ் a good similarly air pollution also lead to other problem. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் இருக்குன்னு வச்சுக்கோயேன், இந்த ஏர்ல இருந்து தான் நம்ம ப்ரீதிங் பண்றோம். ஸோ இப்போ இதில் அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ப்ரீத் பண்ணும்போது அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணும். அந்த பிரச்சனை வந்து என்னன்னா ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ், ஆஸ்துமா, காஃபிங் எல்லாம் வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ ஏர் பொல்யூஷன் கேன் அஃபெக்ட் த ஹியூமன் பீயிங் இன் அதர் வேஸ் சச் அஸ் பிரிங்கிங் அபவுட் த ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின் எல்லாம் கிரியேட் ஆகும். புரியுதா? அப்போ ஆசிட் ரெயின்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சில டைம்ல இந்த ரெயின் வாட்டர் ரீச்சஸ் த எர்த், வாட்டர் பிகம்ஸ் அசிடிக். இப்போ சில கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ பூமி ஒரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனி நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும்போது ஏர் பொல்யூட் ஆகுதா, ஏர் பொல்யூட் ஆகும்போது மேல இருந்து மழை பெய்யுதா. அப்போ இந்த மழை வந்து என்ன பண்ணும், அந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு கூட சல்ஃபர் கூடயும் சேர்ந்து அசிடிக் வாட்டரா மாத்திடும். அது பேரு அசிடிக் வாட்டரா மாத்திடும். then it is called acid, it becomes acidic. அப்போ இந்த water from such places are unfit for irrigation. அப்படி கிடைக்கிற தண்ணி வந்து ஆசிட் ரெயின்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம அஃபெக்ட் கிராப் growth. அந்த செடிக்கு தண்ணி ஊத்துனா என்ன ஆகும், அந்த செடி வளராது. இட் ஆல்சோ அஃபெக்ட் த அக்வாட்டிக் லைஃப். அதில் இருக்கிற மீனும் செத்து போயிடும். மீன் எதனால செத்து போயிடும், வாட்டர் பிகம்ஸ் அசிடிக்னா
If plants cannot grow, aquatic life will die and நம்ம குடிச்சா நம்மளே என்ன ஆகும், நம்மளும் sick ஆயிடுவோம் அங்க பாரு, and also make us sick அப்படின்றாங்க. அப்ப அதனால it will affect our food chain. அப்ப நம்மளோட aim என்னவா இருக்கணும், the harmful substance can reach us through the food chain also. So air pollution can also lead to water pollution. அப்போ நல்லா என்ன தெரிஞ்சுக்கணும், ஏர் பொல்யூஷனும் வாட்டர் பொல்யூஷன் போவோம், சாயில் பொல்யூஷனும் லீச் பண்ணி தண்ணிக்குள்ள போய் வாட்டர் பொல்யூஷன் கிரியேட் ஆகும். அதனால நம்ம எப்பவுமே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, we should not pollute to any sort of pollution in the environment. We should take care of our environment. Appa I hope our interaction should add to awareness on the environment. Definitely it is. Thank you for initiating an interesting session. இது மூலமா நம்ம environment பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். Okay, we will see the summary and the things in the next part of the answer.